பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம்ல. சோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிலை என்ன? உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வர்றதுக்கு நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கடகராசி. சோ உங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு யாரு இஷ்ட தெய்வம், யாரு அனுகூலமான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு நம்மளுடைய தாய் ஸ்தானம், சுகஸ்தானம் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த சுகஸ்தானம் அப்படின்றப்ப இங்க சந்திரன் தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு. சோ குருன்ற கிரகம் உச்சமடைகிறது, அதே மாதிரி செவ்வாய்ன்ற கிரகம் நீச்சமடையக்கூடிய தன்மை இருக்கும். சோ இங்க சுகஸ்தானம்னு சொன்னேன் இல்லையா, தாய் ஸ்தானம் சொன்னேன் இல்லையா. சோ தாய் அப்படின்றவங்க யாரு? இங்க இங்க ஆல்ரெடி நம்ம வீடு அப்படின்றப்போ நமக்கு என்ன தோணும்? இது எனக்கான கம்ஃபர்ட் ஜோன் ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை வச்சிருக்கக்கூடிய கடவுள் யாரு? உங்களுடைய கட்டத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியது சந்திரன். அந்த அதிபதிக்கான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பார்வதி தாயார், அம்பாள். பொதுவா அம்பாள் நமக்கு எப்படி அப்பன் இருக்காரு இல்லையா, சிவபெருமான் எந்த ரூபத்துல வேணா என்ன பேரை வச்சு கூப்பிட்டாலும் அப்பன்னு ஒருத்தன் தான். அதே மாதிரிதான் அம்பாள். நீங்க பார்வதியா வச்சுக்கலாம், கற்பகாம்பலா வச்சுக்கலாம், என்ன பேர் வச்சு கூப்பிடுறீங்களோ அந்த அம்பாள் தாயார் ஒருத்தர் இருக்கா இல்லையா, நம்ம தாய். அப்படிப்பட்டவள் தான் நம்மளுடைய தாய். சோ அந்த தாயவே நம்ம கூட இருக்காங்க. அப்புறம் என்னங்க வேணும் நமக்கு? எதுனாலும் எங்க அம்மா கிட்ட போனா எங்க அம்மா எனக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவளுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, இஷ்டப்பட்டாலும் சரி, என் குழந்தைன்னு வந்துட்டா என் குழந்தைக்கா எல்லாம் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ அந்த நிலையை அனுபவிக்கக்கூடிய நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இயல்பாவே கடகராசிக்காரவங்க இறக்க குணம் ஜாஸ்திங்க. நம்பி 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 ஏமாந்துருப்பாங்க. அடி வாங்காத அடி இல்லை. எவ்வளவோ காயங்களை பட்டோம். இவன் ஏமாத்துறான்னு தெரியுதுங்க, ஆனா என்னால இறக்க குணத்தை மாத்திக்க முடியலையே, நான் போய் பட்டு கூட இன்னும் திருந்தலையேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்க தான். அன்புக்கும் சரி, ஒரு அனுசரணைக்கும் சரி, எப்பவுமே ஒரு பேம்பரிங், கேரிங் எல்லாரும் எதிர்பார்ப்போம்ல. அந்த கேரிங்க இயல்பாவே ஒரு தாய்மை குணத்தை கொண்ட நபர்கள் யாரு அப்படின்னா கடகராசிக்காரங்க நீங்க தான். சோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் கிவிங்காவே இருக்கேங்க. ஒரு நாள் கூட நான் என்னோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா கிடையவே கிடையாது. அடுத்தவங்க என்னால பயன்படக்கூடிய நபர்கள் பல பேர், ஆனா நான் எந்த பயனும் அனுபவிக்கல. வீடு வாசல் வாங்கணும் ஆசை இருக்கு, ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு என் பேர்ல சொந்தமா ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்தணும், இதெல்லாம் எனக்கு கனவு, என்னோட ஆசை. எனக்கு பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளாவது ஃபிளைட்ல ஏறிடணுங்க. ஒரு உல்லாச வாழ்க்கை, ஜாலியா பிறந்தது ஒரு பிறப்பு, ஏறிட்டேன் நானும் ஃபிளைட்ல ஏறிட்டேன். எனக்கு அப்படியே ஒரு உலக நாடா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். ஏன்னா இயற்கையை விரும்பி இயல்பாவே இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு சோறு தண்ணி கூட வேணாம், டிராவல் பண்ணா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா. அட்வென்ச்சர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா நீங்க தான் கடகராசிக்காரங்க. அப்படியே உட்காந்து கவிதை எழுதினாலும் சரி, படம் இயக்குநர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், தூக்கம் இல்லாம உட்காந்து எழுதுவாங்க. அப்படி அவங்க எழுதக்கூடிய நிலையில இவங்களுக்கு எங்க இருந்துதான் இந்த கற்பனை வளம் வரும்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு கற்பனை. இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி பிரமிப்பா காட்டுறதுக்கு யாருக்கு முடியும் சொல்லுங்க பாப்போம். சோ அந்த அளவுக்கு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த செயல்திறன் மிக்கவர்கள். உங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சா போதும்பா, அவனால முடியாட்டி கூட முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய நபர்கள். இயல்பாவே இரக்கம், ஒரு அன்பு, ஒரு ஒரு இவங்ககிட்ட போய் ஃபீல் பண்ணவன கூட சரி. நம்ம அம்மாட்ட போய் என்ன பண்ணுவோம்? அம்மா எனக்கு இன்னைக்கு இது நடந்துச்சுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஃபீல் பண்ணுவோமா? அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுலடா பாப்பா பாத்துக்கலாம், சரியாயிடும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவாங்க பாத்தீங்களா. இவங்கள மாதிரி மத்தவங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய தோழனா, ஒரு கூட இருக்கக்கூடிய, ஒரு அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெல்விஷரா இருக்கவே முடியாது, யாருமே இருக்க முடியாது. உன்னால முடியும்டா, நீ நல்லா வருவடா, அந்த வார்த்தை இயல்பாவே இவங்க வச்சிருப்பாங்க. ஒரு கடகராசி நேர உங்க கூட ஒரு நட்பா பயணிச்சாங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. அவ்வளவு நம்மளை சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து மகிழக்கூடிய நிலை அனுபவிச்சு, என் ஃப்ரெண்டு நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி இவங்க கூட பிரிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. என் அம்மா வேற, உன் அம்மா வேற, உன் வீடு வேற, என் வீடு. நம்ம பிரச்சனையில ஒரு சக ஆளா, அதாவது என் உடன் பிறந்த சகோதரனா, ஒரு வீட்டுல ஒரு ஆளா நம்ம வீட்டுல நின்று எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட நம்மளோட எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய பங்கேற்பாளன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. ரொம்ப நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நீருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணுவாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய நைட் டைம்ல போயிட்டு இதுல எல்லாம் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா. இப்பெல்லாம் ஐடி ஃபீல்டு, நைட்டு தெரியல பகலும் தெரியல, உள்ள ஆபீஸ்க்குள்ள தாங்க போறோம். எப்படிதான் பொழுது போகனே தெரியல. நைட் எல்லாம் பகலா இருக்கு, பகலெல்லாம் நைட்டா இருக்கு, தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்க நபர்கள்லாம் யாருன்னா நம்ம கடகராசிக்காரங்க தான்.
நிறைய உடல் உபாதைகளும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தூங்காம இருந்து எனக்கு பழகி போச்சுங்க. சனி ஞாயிறு லீவ் விட்டா கூட எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, பகல்ல தான் தூங்குறேன், இதுக்கே வீட்டுல என்ன திட்டு வாங்குறேன் அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு கூடிய நபர்கள். சோ ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா என்னுடைய குடும்பம் சார்ந்து, என்னுடைய உடன் பிறந்தவங்களோட சம்பந்தப்பட்டது, என்னோட தாய் தகப்பனார் சம்பந்தப்பட்டு, இப்படி எல்லாத்தையும் யோசிப்பீங்க. இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு இருப்பீங்களா? இருப்பீங்க. எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கலகலப்பு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நீங்க இருக்கவங்க உங்களை சுத்தி இருக்கவங்களா ஹாப்பியா வச்சுப்பீங்க. செம்ம காமெடி பண்ணுவீங்க, எல்லாம் பேசுவீங்க, எல்லாம் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு லோன்லி ஃபீல் உங்களுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கும். குறிப்பிட்ட கால இடைவெளியில பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு எல்லாம் பயணம் பண்ணுவீங்க. எங்க அம்மா அப்பா விட்டு நான் மிஸ் பண்றேன், படிப்புக்காக வெளிநாடு வந்துட்டாங்க, அன்புக்காக ஏங்குறாங்க. அதிகபட்சம் அந்த அம்மாவினுடைய அன்புக்காக ஏங்குறது, அம்மா பத்தின விஷயங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய பேச்சு அன்னைக்கு அன்றைய நாள் நிறைவடையும். சோ அப்படிப்பட்ட கடகராசிக்காரவங்க அன்பு, அபரீதமான அன்பு. இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடிய கடவுள் யார்? உங்களுக்கு யார் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. சோ விருச்சிக ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா செவ்வாய் தான் இங்க ஆட்சி அதிபதியா இருக்காரு. சோ முருகப்பெருமான். நிறைய வந்துட்டு நான் நம்பி ஏமாந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நம்பி ஏமாறுறதுன்னு வாங்கல. எங்க ஏமாந்துருப்பீங்க? என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, மிகப்பெரிய ஒரு அமௌண்ட், நான் அவனுக்காக சைன் பண்ணி வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஒரு மிஷினரி எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை ஆயிட்டு நாங்க வெளில வந்துட்டோம். இன்னைக்கு அந்த கடனை யார் கட்டுறதுன்னு தெரியல, பெரிய சிக்கல்ல இருக்கேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, சின்ன ஒரு வீடு கட்டலான்ட்டு போய் ஒரு லோன் கேட்டேன், அவன் பாட்டுக்கு 15 லட்ச ரூபா கொடுத்துட்டான், எப்படி கட்டுறதுனே தெரியல. அதுக்கான வழி ஈஸியா நம்ம கேட்கிற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது, பட் அதனால அவஸ்தைக்கு ஆளாரும். சோ இத்தனை பிரச்சனை உங்களுக்கு சரி செய்யணுமா இல்லையா? மனம் வந்து எப்பயுமே நிம்மதி இல்லாம அடுத்தென்ன தேடல் ஒரு பக்கம் இருந்தாலும் குழப்பம். மிகப்பெரிய குழப்பவாதிகள் யாருன்னா கடகராசிக்காரங்க. முடிவு எடுத்துட்டு தான் குழம்புவாங்க, ஆனா இருக்கிறவங்க எல்லாம் கிணையாக்கிடுவாங்க. சோ இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமா வேணாமா? ஏங்க நாங்க இவ்வளவு உதவி பண்றோம், இவ்வளவு நல்லவங்கன்னு இப்பதான் சொன்னீங்க, நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்களேன்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்ல. நீங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்காக என்ன வாழ்ந்தீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பேர் எங்க போனாலும் கெட்டு போகுது இல்ல. ஏன்னா குரு இங்க வந்துட்டு உங்களுக்கு உச்சமடையக்கூடிய நிலை. அப்ப குருன்றதாலே வந்துட்டு கொடுத்து சிவந்த கை தானே, எல்லாருக்கும் கொடுத்துட்டு கெட்டவன்ற பெயரை மட்டும் வாங்கிப்பாங்க. அது பர்டிகுலர் இந்த குடும்ப வாழ்க்கை வரும்போது நிறைய அவமான அசிங்கத்தை சந்திக்கிறது இந்த கடகராசிக்காரங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போற யாரு அப்படின்னா முருகப்பெருமான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு பிரச்சனை ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். நான் பார்த்த வரைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டு. இவ்வளவு நாள் ஆச்சுங்க, குழந்தைக்காக வரந்தவும் இருக்கும், போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற யாரும் இல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய்க்கான அதிபதி யார் அந்த கடவுள் அப்படின் போது முருகப்பெருமான். குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவரை பற்றிக்கோங்க. பார்வதி தாயார் இருக்காங்க சரிங்களா, பார்வதி தாயார் நமக்கு கூடவே இருக்காங்க. அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொன்னேன்னா, சோ அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வரதும் சரி, அந்த மாதிரி குழந்தை இருக்கக்கூடிய ஒரு போட்டோவாவது வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி மேம் எங்க கோயிலுக்கு போக முடியல, என்னால எதுவும் ஃபாலோ பண்ண முடியல, கவலை வேண்டாங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க அழகா ஒரு போட்டோ வச்சுக்க மாட்டீங்களா? ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம். குழந்தைக்கு என்னங்க வேணும்? ஒரு சாக்லேட் வச்சு கொடுத்தா அது குழந்தை திருப்திப்படுமா? நீங்க ரொம்ப எல்லாம் பெருசெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்சது என்ன இருக்கோ கையில இருக்கோ அதை நீங்க வச்சா போதும். ஒரு சாக்லேட், ₹1 சாக்லேட் வச்சாலும் சரி ஏத்துப்பாரு. நட்ஸ் உங்க வீட்டுல எப்படி நீங்க சாப்பிட்றது நட்ஸ் வாங்குவீங்கல்ல, கடவுளுக்குன்னு முதல்ல வாங்கி அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கங்க. ஏதோ ஒரு நட்ஸ் ஐட்டம் வாங்கி வச்சீங்கனாலும் ஓகே. இனிப்பு இதை படைக்கணும் அதை படைக்கணும் கூட அவசியம் கிடையாது. சோ இதை எடுத்து வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து நீர் ஆற்றங்கரை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றதுமே ரொம்ப சிறப்பு. அதாவது ஆற்றங்கரை ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்க எங்கேயாவது இந்த கடல் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் வரும். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அவமரியாதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மதிக்கலையா, போடா அவன் கடன் அப்படிதான் அப்படின்னு யார நீ போடா என்னை வந்து அவமதிச்சானோ அவனவே நான் அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க தான். அதுக்கான கொடுப்பனே உங்களுடைய அதிர்ஷ்ட கடவுள் கொடுப்பாரு. குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய தண்டபாணி இருக்காரு இல்லையா, இப்ப நம்ம பழனியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் இல்லாம கீழே வந்து குழந்தை வடிவில் இருப்பார். சோ அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் வரும். அது எந்த கிழமையில போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திங்கட்கிழமையும் அதே மாதிரி வந்துட்டு வியாழக்கிழமையும்
போயிட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா குழந்தைக்காக வேணுமா, வியாழக்கிழமை போங்க. குழந்தைக்காக நான் ஃபீல் பண்றேன், எனக்கு குழந்தை அமையல, வியாழக்கிழமை போயிட்டு வந்து பாருங்க. திங்கட்கிழமை போறீங்களா, எவ்வளவு பெரிய மனப்பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு மனசு வந்து நிம்மதி இல்லை, போயிட்டு வாங்க, திருப்பம் ஏற்படும். திங்கட்கிழமைகள் போய் வந்தால் திருப்பம் ஏற்படும், இது உறுதி. அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்ற முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய பிறந்த நபர்கள் நீங்க. அன்பு, அனுசரணை, அப்பா அளவில்லாத அன்பு. அந்த அன்புக்கு சொந்தக்காரங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்தா இன்னும் ஏற்றத்தை நோக்கி தான் நம்ம போக போறோம். நிச்சயமா நம்பிக்கையோட செயல்படுங்க. நன்றி. குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான்னு சொன்னேன். குழந்தைக்கு என்னங்க தேவை இருக்கும்? சொப்பு சாமான் தேவை இருக்கும். அந்த சொப்பு சாமான் வச்சு முருகப்பெருமான் விளையாட போறது இல்லை. சரி, ஓகேங்க, அது வேணாம். அப்ப என்ன பண்ணலாம்? பால் கொடுத்தா போதுங்க. பால் குடிப்போம் இல்லையா, சும்மா ஒரு டம்ளர்ல பால் 2 கல்கண்டை போட்டு அப்படியே வச்சீங்கன்னா போதும், நெய்வேத்தியம். மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்க பெறும். அது மட்டும் இல்லாம நீங்க உண்மையிலேயே எப்பெல்லாம் முடியுதோ நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு சொன்னேன் இல்லையா, சோ மனம் சம்மந்தப்படும் போது இந்த தாயார் அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். சோ அம்பாள் உங்க கூடவே இருக்காங்க. அம்மா ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தகப்பனார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட தன்னுடைய தாயாரின் வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ தாய்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும்.